சக்ஸஸ் சேனல். ஸோ நம்ம நேற்று ஒன்று நியூஸை பார்த்துட்டு நம்ம பாலிட்டி வேட்டு ஸ்டடி பார்க்கலாம். ஸோ ஹிந்தி நியூஸ் படி இன்றைக்கி நான் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னு மட்டும் பார்த்துக்கிறேங்க. கசிரங்கா நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில். இப்போ கசிரங்கா நேஷ்னல் பார்க்கில் ஒரு காரிடர் பில்ட் பண்ணுறதா பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது நியூஸில் இருக்கிறதுனால இது எங்கேன்னு சொல்லி நமக்கு ப்ரிலிம்ஸில் கொஷின் கேட்கலாம். ஸோ அஸ்ஸாம் அது பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ சிஎம் செம்மொழி லிட்ரரி அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு அறிவிச்சிருக்காங்க. அதாவது 7 லாங்குவேஜில் அறிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். இப்போ இது எதனால் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரலில் ஒரு அவார்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் சிஎம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி செம்மொழி லிட்ரரி அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ எந்தெந்த 7 லாங்குவேஜும் பார்த்துக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி, மலையாளம், பெங்காலி, ஒடியா. ஸோ ப்ரைஸ் மணி 5 lakh அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேசஸ்லாம் நான் எடிட்டோரியல்லேருந்து எடுத்திருக்கேன். ப்ரிலிம்ஸில் இப்போ நிறையா கேசஸ் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த வினித் நாராயணன் கேஸ் உங்களுக்கு குரூப் 1 மெயின்ஸில் கேட்ட கொஷின். இந்த வினித் நாராயண் கேஸ்னால் என்னன்னே தெரியாமல் நான் அட்டன் பண்ணப்போ இந்த கொஷின் வந்துச்சு. ஸோ அந்த கேஸ் புதுசாக இருந்துச்சு அந்த பேரே எங்களுக்கு. பட் இது நியூஸ் பேப்பர் அடிக்கடி வர பேர். ஸோ அகெயின்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வினித் நாராயண் கேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் தான் சிபிஐ இண்டிபெண்டன்ட் பாடியாக மாற்றிருப்பாங்க. சிபிஐக்கு நிறைய பவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் 2003 வரதுக்கு காரணமே வினித் நாராயண் கேஸ் தான். இது ஒரு லேண்ட்மார்க் கேஸ். நீங்கள் கரப்ஷன் பற்றி படிக்கும்போது இந்த கேஸை கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயின்ஸில் பாஸ்ட் இயர் கொஷின் இது வினித் நாராயண் கேஸ் எடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் என்என் ஓரா கமிட்டி. இது நம்ம எலெக்ஷனில் படிப்போம். அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் 11th பாலிட்டி புக்கில். எலெக்ஷனில் படிக்கும்போது என்என் ஓரா கமிட்டின்றது ஒன்று இருக்கும். ஸோ இது கிரிமினல் நெக்ஸஸ், அதாவது பொலிட்டிஷியன்ஸில் எவ்வளோ கரப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணது இந்த கமிட்டி அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு எடிட்டோரியல் நல்லா இருந்துச்சு. கரப்ஷனுக்கு அகேன்ஸ்டாக எல்லா பாயிண்ட்டும் இருந்துச்சு. அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள் 19th ஹிந்து நியூஸ் பேப்பரில். நெக்ஸ்ட்டு சைல்ட் டிராஃபிக்கிங் பற்றியும் ஒரு எடிட்டோரியல் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு சைல்ட் டிராஃபிக்கிங் என்ன இதில் வரும்னா சோஷியல் இஷ்யூவில் உங்களுக்கு குரூப் 1 மெயின்ஸ்லேயும் வரும், குரூப் 2 மெயின்ஸ்லேயும் வரும். இப்போ சைல்டு ப்ரொடெக்ஷனுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 4 ஆர்டிக்கல் இருக்குது. இதுதான் பாலிட்டியில் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து உங்களுக்கு கேட்கணுன்னா இப்படி தான் கேட்பான். சைல்டு ப்ரொடெக்ஷனுக்கு என்னென்ன ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்பான். நமக்கு டக்குன்னு ஒரு ஆர்டிக்கல் 23 ஞாபகம் வரும். ஆனால் 23, 24, 39E அண்ட் 39F இது எல்லாமே சைல்டை ஹியூமன் டிராஃபிக்கிங்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற லாஸ் தான். ஸோ இது 4 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் எடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1956 கொண்டு வந்திருக்காங்க. ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்டில் சில்ட்ரன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் போக்சோவும் சைல்ட் டிராஃபிக் அகேன்ஸ்டாக கொண்டு வந்தது தான். அதுக்கப்புறம் இது இப்போ ரீசெண்டாக ஏன் சைல்ட் டிராஃபிக்கை பற்றி பேசுகிறாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ் வந்திருக்கு. கேபி கிரண்குமார் விசஸ் ஸ்டேட்னு ஒரு கேஸில் சைல்ட் டிராஃபிக் அகேன்ஸ்டாக என்னென்ன ரூல்ஸ் என்னென்ன ரெகுலேஷன் பண்ணணும் அப்படின்னு ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் இந்த கேஸை கொடுத்து கூட இது எதை பற்றினு உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். ஸோ கேபி கிரண்குமார் கேஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா சைல்ட் டிராஃபிக்கு அகேன்ஸ்டாக கொண்டு வந்த கேஸ். ஸோ கேசஸும் பார்த்துக்கோங்க. பாலிட்டியில் கரண்ட் அஃபேர்ஸில் இப்படி தான் கொஷின் கேட்பாங்க, ட்விஸ்ட் பண்ணி கேட்கணுன்னா. ஸோ நெக்ஸ்ட் அதிலே கொஞ்சம் கொடுத்துருந்த கேஸு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் சைல்ட் டிராஃபிக்கிங்கை பற்றி. எம்சி மேத்தா விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டில் கேஸு. இதில் சில்ட்ரன்ஸ் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரி, அதாவது ரொம்ப ஆபத்தான இண்டஸ்ட்ரியெலாம் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு ப்ரொஹிபிட் பண்ணது இந்த கேஸ். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேஸ், ஒரு லேண்ட்மார்க். இது மாதிரி நீங்கள் மெயின்ஸில் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து போடும்போது உங்கள் பேப்பரில் மார்க்ஸ் நிறையா விழுகும். ப்ளஸ் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லேயுமே இப்போ கேசஸ் நிறையா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி, அதாவது சிபிடிசியை பிரிக்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வலியுறுத்ததா நியூஸ் வந்துச்சு. ஸோ இந்த வருஷம் பிரிக்ஸ் இந்தியாவில் தான் நடக்க போகுது. ஸோ பிரிக்ஸ் எக்கனாமியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். உங்களுக்கு மெயின்ஸ்லேயுமே கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு நியூ ஹைப்ரிட் பென்ஷன் மாடல் பற்றி ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு. ஏன் பென்ஷன் மாடல் சொல்கிறேன்னா, உங்களுக்கு மெயின்ஸில் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன வருஷத்துக்கு போன மெயின்ஸில் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமை பற்றி கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமை ஜாயின் பண்ணலை. அவங்க வேறு பென்ஷன் ஸ்கீம் ஃபாலோ பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். ஸோ இது எக்கனாமி பாயிண்ட் ஆஃப் வியூவில் மெயின்ஸ்க்கு கண்டிப்பாக படிக்க வேண்டிய எடிட்டோரியல். ஸோ எல்லாருமே போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில். தட்ஸ் ஆல் ஃபார் நியூஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பாலிட்டி வேட்டு ஸ்டடி பார்க்க போகிறோம். ஸோ பாலிட்டி வேட்டு ஸ்டடி பார்க்கும்போது உங்களுக்கு பாலிட்டியில் 40 மார்க்ஸில் ஒன்று கூட மிஸ்ஸே பண்ணக்கூடாது. 39 அடிச்சே ஆகணும். ஒன்றாவது ஏதாவது நீங்கள் எப்படியா தெரியாமல் மிஸ் பண்ண விட்டுருங்க. 39 அடிச்சே ஆகணும். பாலிட்டியில் ஆர்டிகல்ஸ்லாம் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். கண்ணை மூடிட்டு கேட்டாலும் ஆர்டிகல்ஸு, ஸ்கெடியூல்ஸு, பார்ட்ஸு இது எல்லாமே நீங்கள் பாலிட்டியில் ஃபஸ்ட்டு
மெமரைஸ் பண்ண வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி, அப்புறம் அந்த சைடு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ். இந்த ஆர்டிகல்ஸில் அதான் நீங்கள் மறக்கவே கூடாது, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலிட்டியில் 40 கொஷின்ஸ், குரூப் 2வில் பார்த்தீங்கன்னா 15 கொஷின்ஸ். ஸோ சேம் சிலபஸ் தான் உங்களுக்கு. குரூப் 1க்கு நீங்கள் படித்தாலே குரூப் 2க்கு படித்த மாதிரி தான். குரூப் 1 மெயின்ஸுக்கும் குரூப் 2 மெயின்ஸுக்கும் காமனாக உள்ளதை வந்து நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு குரூப் 2வில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, அப்புறம் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸு, எஜுகேஷன், ஹெல்த்து அப்படின்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் வந்திருக்கு. அதாவது குரூப் 2 மெயின்ஸில். குரூப் 1ல் வந்து வெறும் பாலிட்டி மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு குரூப் 1 மெயின்ஸுக்கும் குரூப் 2 மெயின்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. குரூப் 2A மெயின்ஸும் ஆல்மோஸ்ட் சேம் தான். கொஞ்சம் இதில் வந்து ஃபுல்லாக வந்து தமிழ்நாட்டில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்கள்ல, அதாவது கலெக்டர், சீஃப் செக்ரட்டரி, இதை பற்றி கொஞ்சம் புதுசாக டாபிக் வந்திருக்கீங்க. அதுதான் 2A மெயின்ஸ்க்குள்ளே டிஃப்ரென்ஸ். ஓகேயா, நம்ம மெயின்ஸ்க்கு வருவோம். இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ப்ரிலிம்ஸாக இருந்துச்சு மெயின்ஸ் கண்டிப்பாக லக்ஷ்மிகாந்த் புக்கு நீங்கள் வாங்கியே ஆகணும். லக்ஷ்மிகாந்த் பாலிட்டி புக்கு வாங்கினா தான் வந்து இட் வில் பி குட் ஃபார் மெயின்ஸ். இப்போ வந்து லக்ஷ்மிகாந்தில் 8th எடிஷன் இப்போ வந்து உங்களுக்கு அமேசானில் சேல் போயிட்டுருக்கு. இது 100 ருபீஸும் 150 ருபீஸும் ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு. நான் கூட பை பண்ணியிருக்கேன். நான் வேணால் கீழே லிங்க் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ கம்மியாக இருக்குது லக்ஷ்மிகாந்த் புக்கு. 100 ருபீஸு 200 ருபீஸு ப்ரைஸ் கம்மி பண்ணியிருக்காங்க இந்த சேலில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டாபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, சரி நான் வந்து இந்த புக்கு படிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த புக்கு மட்டும் போதுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸ் ஒரு தாட்டி கோ த்ரூ பண்ணிட்டு தான் லக்ஷ்மிகாந்த் படிக்கணும். ஏன்னா ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் மெட்டீரியல் இருக்குல்ல, அதுலேருந்து நிறையா கொஷின் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து பார்லிமெண்ட் அப்படின்ற வேர்டு வந்து எந்த லாங்குவேஜ்லேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிலிம்ஸில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. இந்த கொஷின்லாம் லக்ஷ்மிகாந்தில் இருக்காது. இது புக்கில் பாக்ஸ் மெட்டீரியலில் இந்த கொஷின், இது இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் நீங்கள் புக்கையும் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிவிட்டு அப்புறம் லக்ஷ்மிகாந்த் படிங்க. ஸோ டாபிக்ஸு வித் லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ பிடிஎஃப் பார்த்துக்கோங்க. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்றும் இல்லை, டாபிக்ஸு எங்கெங்கே இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன், லோக்பால், லோக்கோ ஆயுக்தா, இதெல்லாம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தான் புக்கில் இருக்குது. நிறையா புக்கில் இல்லை. இதுக்கு தனியாக நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லா டாப்பிக்குக்குமே உங்களுக்கு வந்து பாலிட்டியில் வந்து புக்லேயே நோட்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட். பட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா கண்டிப்பாக லக்ஷ்மிகாந்த் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ லக்ஷ்மிகாந்த் 8th எடிஷனில் எல்லா கேசஸுமே போட்டு கேசஸ் ஸ்டடியும் கொடுத்துருக்கான். ஸோ கேசஸுமே இப்போ அதிகமாக ப்ரிலிம்ஸில் கேட்குறாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணேன், இதில் இன்க்ளூட் பண்ணேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.